உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் காண்கிற தேவன். ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அவர் நம்மை காண்கிறவர். ஒரு பட்டணத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி வராருன்னா அந்த பட்டணம் ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அல்லேலூயா. இதை கடந்த வாரத்துக்கு முன்பதான வாரத்தை நாம் இந்த வசனத்தை நாம் தியானித்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுங்க? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவுக்கு மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதி. நான் அதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதன் பிறகு நாம் அதனுடைய தொடர்ச்சியான செய்திகளை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொண்ட ஒரு தேவ மனிதர், அவருடைய காலகட்டத்தில் மன உத்தமமாய் நடந்து அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்த ஒரு ராஜா, திடீரென்று ஒரு வியாதி. அந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதினா, இப்ப சாகக்கூடிய நிலைமையில் இருக்கிற ஒரு வியாதி. சாகிற ஒரு மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. படுத்த படுக்கையா இருக்கிற ஒரு நிலைமை. அந்த ஒரு மரணத்தினுடைய பக்கத்துல நின்று கொண்டு இருக்கிறார். அவ்வளவுதான். அப்படி இருக்கிற நேரத்துல திடீரென்று ஒரு செய்தி வருகிறது, உங்களை பார்க்கும்படி ஒரு தீர்க்கதரிசி வர விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களை பார்ப்பதற்காக பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிற ஏசாயா உங்களை பார்க்க விரும்புகிறார் என்று சொன்ன உடனே உண்மையாகவே நான் நினைக்கிறேன், அந்த ராஜாவுக்கு மனசுல எப்படி இருக்கும்? ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்மளை பார்க்க ஊழியக்காரர் வராரு, நிச்சயம் நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும், நமக்கு ஒரு அதிசயம் நடக்கும். ஒரு தீர்க்கதரிசி வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னா என்னுடைய இந்த பலவீனம் மாறும் அப்படின்னு நினைச்சு அதாவது முடிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு புது வாழ்வு தொடங்குகிற மாதிரி, ஒரு புத்துணர்ச்சி தொடங்குகிற மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். அந்த தீர்க்கதரிசி வந்தார்னா நிச்சயம் என்னுடைய ஜெபங்களை அவர் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு அற்புதத்தை செய்வார்னு கொஞ்சம் ஒரு சந்தோஷத்தோடு கூட அவர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராஜா கட்டளையிட இந்த தீர்க்கதரிசி என்ன செய்யறார்? நேரா வீட்டுக்கு வந்தோடனே அவர் சொன்ன அந்த வார்த்தை வசனம் சொல்லுவது 20ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம், அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்ற தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். 2வது சொல்றாரு, நீ பிழைக்க மாட்டீர். 3வது சொல்றாரு, மறித்து போய்விடு. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. துடிச்சிட்டு இருக்கிற உசிறு ஆல்ரெடி மரணத்திற்கு ஏதுவான வியாதியில இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து, உன்னுடைய வீட்டு காரியங்களை என்ன செஞ்சுக்கோ, நீ ஒழுங்குபடுத்திக்க, நீ என்ன செய்ய மாட்டேரு, நீ பிழைக்க மாட்டேரு, நீ செத்து போயிருக்கீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஊழிக்கார வீட்டுக்கு வந்து நீ செத்து சொன்னா எப்படி இருக்கும்? பாஸ்டுக்கும் ஆண்டவருக்கு எந்த இல்லை சம்பந்தம் வந்து ஏதாவது 4 வார்த்தை நல்லது சொல்லிட்டு போவாங்க. பார்த்தா வந்து என்ன சொல்றாரு? செத்து கொடுக்குறாரு, வீட்டுக்காரருக்கு ஒழுங்கு கொடுத்துருக்கிறாரு. இங்க போனதுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேல அப்பயே சொன்னாங்க, அங்கேயே போறீங்க, அல்லேலூயா, அங்கேயே போறீங்க, அங்க போயிருக்கலாமே, இங்க போயிருக்கலாமேன்னு சொன்னாங்க. இங்க போய் என்ன சொல்றாரு? செத்துருன்னு சொல்றாரு. நினைச்சு பாருங்க, நம்மளா இருந்தா இந்நேரம் அவ்வளவுதான், பாஸ்ட் 2 ஆயிருப்பார். ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையை கேட்ட உடனே எசேக்கியா அந்த தீர்க்கதரிசியை அனுப்பிவிட்டு காணிக்கை கொடுத்தாரா இல்லையா தெரியாது. நல்ல செய்தி சொன்னா தான் காணிக்கை கொடுப்பான். அல்லேலூயா. கெட்ட செய்தி சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. செத்து போயிருக்கணும்னு சொல்றவங்களுக்கு எதுக்கு காணிக்க தெரியல. நம்ம ஆண்டோடைய வரியில தான் போய் என்ன செய்யணும், கேட்கணும். வியாதிப்பட்டு போனீங்க, போயிட்டு சொல்லிட்டு வந்தீங்க. அந்த நேரத்துல எசேக்கியாவுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? உங்களை சந்தோஷமா அனுப்பி வச்சாரா? சாப்பாடு கொடுத்து அனுப்பி வச்சாரா? காணிக்கை கொடுத்து அனுப்பி வச்சாரான்னு என்ன செய்யணும்? கட்டாயம் நம்ம கேட்கணும். ஏசாயாவை அனுப்பி விட்ட பிறகு வேதம் சொல்லுகிறது,
எசேக்கியா ராஜா சுவர் புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அல்லேலூயா. நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்தேன், நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணது மாத்திரமல்ல, அந்த கடைசி வார்த்தை சொல்லுகிறது. இரண்டாவது அந்த மூன்றாவது மூன்றாவது வசனத்தினுடைய கடைசி வார்த்தை எசேக்கியா மிகவும் அழுதார். அந்த வார்த்தை தான் என் இருதயத்தை மிகவும் அதிகமாய் பாதிச்சுட்டே இருக்கு. மிகவும் அழுது. என்ன நினைச்சு அழுதுருப்பான், குடும்பத்தை நினைச்சு அழுதுருப்பான், பிள்ளைகள் நினைச்சு அழுதுருப்பான். ஆண்டவருக்கு முன்னாடி நான் உத்தமமா தான் இருந்தேன், நான் ஆண்டவருக்கு எந்த பொருளான காரியத்தையும் நான் செய்யலையே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி? அந்த வியாதியில நான் மரணத்திற்கு ஏதுவான வியாதிகிறத ஆண்டவரே தீர்க்கதரிசி மூலியமா சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. இந்த மிகப்பெரிய வார்த்தைகள் எல்லாம் உள்ளடக்கி வெளியே சொல்ல முடியாம மிகவும் அழுகிறதை ஆண்டவராகிய கர்த்தர் கண்டார். வேதம் சொல்லுகிறது, ஒரு குற்றத்தை தாண்டுவதற்கு முன்பாகவே, அந்த அரண்மனையை விட்டு தாண்டுவதற்கு முன்பாகவே ஜெபிக்க ஆரம்பிக்கலீங்க, நடக்கவே கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசியா இருக்கிற ஏசாயா நடக்கவே கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பிக்கிறார்? நீ போய் எசேக்கியாட்ட மீண்டும் என்ன செய்ய சொல்லு, இனி நீ மரிக்க போவதில்லை. அல்லேலூயா. இந்த வியாதியிலிருந்து நான் உன்னை குணமாக்க போகிறேன். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்திற்கு நான் பதில் தருகிறேன். உனக்கு முன்பாக எனக்கு முன்பாக நீ வாழ்ந்த வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கிறேன். நான் நினைச்சேன் இதை முற்றுப்புள்ளி வச்சதான் நினைச்சேன், ஆனா என் மகன் அழுகிறதை என்னால பார்க்க முடியவில்லை. அவன் எனக்கு முன்பாக உத்தமமாய் நடந்ததையும் ஊழியத்தின் காரியத்தில் எனக்காக செய்ததையும் நான் மறந்து போவதற்கு அநீதியுள்ள தேவன் அல்லவே. நீ போய் சொல்லு, இன்னும் 15 ஆண்டு காலம் உன் வாழ்க்கையை நான் மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். நல்ல கையை தட்டிதான் கர்த்தர் முடிஞ்சு போன ஒரு விஷயம், முற்றுப்புள்ளி வர வேண்டிய விஷயம், அவ்வளவுதான். கர்த்தரே இது போதுன்னு சாப்டர் க்ளோஸ் பண்ண ஒரு விஷயத்தை ஒரு தேவ மனிதன் சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் அவன் கண்ணீரை கண்டார். வேதம் சொல்லுகிறது 15 வருஷம் கர்த்தர் மீண்டும் அந்த உத்தமமான ஒரு தேவ மனிதனுக்கு கர்த்தர் ஜீவனை கூட்டி கொடுத்தார். இதெல்லாம் நம்ம போன செய்திகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இல்லை, அதனால மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதனுடைய தொடர்ச்சி எப்படி போனார், தேவ சமூகத்துக்கு போகும்பொழுது என்னவெல்லாம் நடந்தது என்பதை குறித்து நாம் கடந்த வாரங்களுக்கு முந்தின வாரம் நாம் தியானித்தோம். இப்பொழுதும் கூட நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். எல்லாருடைய கையை நீட்டிக்கு பார்க்கலாம், கையெல்லாம் நீட்டிக்கு பார்க்கலாம். யாருக்கு முன்னாடி அதை உங்களுக்கு முன்னாடி அதை இடிக்கிறாங்கன்னு பாருங்க. நான் சொல்றதை திரும்ப சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த செய்தியை கர்த்தர் எனக்காக கொடுத்தார் என்று மனப்பூர்வமாக நம்புகிறேன். இந்த வார்த்தையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வந்தாலும் நான் பாஸ்டர் கோபிக்க மாட்டேன், மனதளவிலும் அவரை திட்டவும் மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதை ஏங்க நான் அதாவது ஆவிக்குரிய கல்ல அடிக்கடி ஜெபம் பண்ணும்போது நான் பார்க்கிறது, கர்த்தர் உங்களை எல்லாமே ஒரு பெரிய ஊழியக்காரனா கர்த்தர் கொண்டு வருவதற்காக நம்ம சேவ் பண்ணிட்டே இருக்கிறார். சேவிங் இல்ல, என்ன சொல்றது, உருவாக்கிட்டே இருக்கிறார். ஒரு வடிவத்தை கொண்டு வருவதற்காக ஒரு குயவன் ஒரு களிமண்ணை பாத்தீங்கன்னா அவன் நல்ல காலில் கூட என்ன செய்வானாமா, நல்லா போட்டு மிதித்து தன் கைக்கு பக்குவமாக வரைக்கும் அந்த மண்ணை என்ன செய்வானாமா, காலில் போட்டு நல்லா மிதிப்பான். எங்க வீட்டுக்கு பக்கத்துல அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு அம்மா, அந்த பானை செய்யற அம்மா, நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது பார்த்துருக்கேன். அந்த மண்ணை பாத்தீங்கன்னா காலில் போட்டு மிதிச்சு அந்த பானைய தான் எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி உருவாகுவது வரைக்கும் அந்த மண்ணை என்ன செய்வாங்களாமா போட்டு நல்லா பிசைஞ்சு தனக்கு விரும்புகிற ஒரு பக்குவம் கொண்டு வருவாங்க. இன்னைக்கு கர்த்தர் அப்படிதான் உங்களை என்னை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதற்காக நம்முடைய ஆண்டவர் சார்பு பண்றாரு. கத்தி கூர்மையானது என்ன செய்யுங்க, ஒரே ஒரு குத்துல கத்தி நீங்க 4-5 குத்து குத்திட்டு இருந்தீங்கன்னா எது என்ன செஞ்சிருவான், ஓடிடுவான். நீங்க குத்தணும் ஒரே ஒரு குத்துல என்ன செஞ்சிருவோம், எது விழுந்துருக்கணும். நம்ம கத்தி ஷார்ப்பா இருக்கும், எப்படி இருக்குங்க, கூர்மையா இருக்கும். மொன்ன கத்தியா இருக்கக்கூடாது. என்ன விட்டாலும் என்ன செய்யறது இல்ல, வெட்டவே மாட்டேங்குது. நானும் இந்த வெங்காயத்தை வெட்டி பார்க்கிறேன், உருளைக்கிழங்கு வெட்டி பார்க்கிறேன், அல்லேலூயா, தேங்காய் வெட்டி பார்க்கிறேன், என்ன செய்ய மாட்டேங்குது. மொன்ன கத்தியா இருக்கக்கூடாது. வெட்டுனா ஒரே ஒரு வெட்டு என்ன செய்யணும், சீவிட்டே இருக்கும். நீங்க போய் பாருங்க, இறமைக்கிறக்காரமா பாருங்க, அந்த கத்தியினுடைய கூர்மையை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வெற்றடை மட்டும் அப்படியே வெள்ளவெள்ளையே இருக்கும்.
அப்படியே என்ன சொல்றது, அந்த வெள்ளி எப்படி இருக்குதோ அது போல ஷார்ப்பா இருக்கு. லைட்டா சீவனாங்கன்னா அப்படியே தோல் என்ன செஞ்சிடும், அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை ஷார்ப்பாக வைக்கிறார். அதனாலதான் கர்த்தர் மீண்டும் மீண்டும் நம்மளோடு கூட பேசிட்டு இருக்கிறார். அது ஒருவேளை புதிய மக்களுக்கு, அது ஒருவேளை ஆண்டவருடைய ரட்சிப்பை அறியாதவர்களுக்கு நான் பேசுறது ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், கோபமா இருக்கலாம். சீசனுக்கு கோபம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னை அடுத்த கட்ட உயர்வுக்கு கொண்டு போவதற்கு நிச்சயம் இது உங்களுக்கு பலன் அளிக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த 2வது வசனத்தை 3வது வசனத்தை திரும்ப ஒரு வாசிங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான், விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு, ஒரு வீட்டுக்குள்ள சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை, அந்த சோகம், அதாவது அந்த வியாதி. நீங்க ஒரு வியாதி இருக்கிற வீட்டுக்குள்ள போய் பாருங்க, அந்த வீடு சோகமா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள நல்ல சாப்பாடு என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிடவே முடியாது. ஒரு நல்ல விஷயத்தை என்ன செய்ய முடியாது, அந்த வீட்டுக்குள்ள பேச முடியாது. ஏன்னா மரணத்துல துடிச்சிட்டு இருக்கிற ஒரு நேரம், உயிர் போகிற நேரம், வீட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா வீடு துக்கம் நிறைந்த வீடா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் இங்க பார்க்கும்போது எசேக்கியா, நம்ம போன செய்தியில பார்த்தோம், தேவ சமூகத்தில் போய் அவன் சுகப்புறமாய் திரும்பி அவன் ஜெபித்த பொழுது கர்த்தர் சூழ்நிலையவே மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. அங்க இருந்த அட்மாஸ்பியரே மாறிடுச்சு. என்ன சொல்ல போனா, அது வரைக்கும் அழுகையின் வீடா இருந்த எசேக்கியாவின் வீடு இப்பொழுது தேவனுடைய சமூகத்தின் வீடாய் மாறி போனது. அதுவரையிலும் அந்த வீடு துக்கம் நிறைந்த வீடா இருந்த எசேக்கியாவுடைய அரண்மனை அவன் சுகப்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி ஜெபித்த பிறகு வேதம் சொல்கிறது, அந்த துக்கம் நிறைந்த அந்த வீடு சந்தோஷத்தின் வீடாய் கர்த்தர் மாற்றி போட்டார். அந்த ஒரு விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு அதுவரை செவி கொடுக்கப்படாது இருந்த நேரம், எசேக்கியா என்கிற மனிதன் தேவனை நோக்கி பார்த்த பொழுது வேதம் சொல்கிறது, கர்த்தர் அந்த விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிற வீடாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிட்டு இருக்கிறாரு. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருவேளை சோகம் நிறைந்த ஒரு வீடாய் ஒருவேளை நம்முடைய வீடுகள் இருக்கலாம், அல்லது ஒருவேளை பயம் நிறைந்த ஒரு வீடாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வீடு ஒரு பதட்டம் நிறைந்த ஒரு வீடாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை கண்ணீரே தான் என் வீட்டுல இருக்குது பாஸ்டர், எனக்கு என்ன செய்யறது எல்லாமே இருக்குது, ஆனா வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையோடு கூட இந்த காலை நேரத்தில் நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு எசேக்கியாவுக்கு சொன்ன அதே ஒரு வார்த்தையை இன்றைக்கு நமக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் காண்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அவர் நம்மை காண்கிறவர், அவர் நம்மை பார்க்கிறவர். நீங்க வேண்டாம்னாலும் அவர் உங்களை பார்ப்பார். ஆமென் சொல்றதுக்கு நீங்க யோசிச்சாலும் அவர் உங்களை பார்ப்பார். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை தாமதமா சொன்னீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு தாமதமா ஒருவேளை ஆண்டவர் என்ன செய்வாரு சொல்லுங்களே. ஆமென் சொல்றதுக்கு ஒருவேளை நீங்க கால தாமதம் பண்ணீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதம் கால தாமதமாகவே ஒழிய ஆசீர்வாதம் வராம இருக்காது. அப்ப கூட பாருங்களேன், நீ ஆமென் சொல்றது, நான் ஆமென் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன் அப்படின்னா கட்டாயம் சொல்லாதவங்களுக்கு என்ன செய்யாது, நம்ம சொல்லாதவங்களுக்கு எப்படிங்க கிடைக்கும்? வாயுள்ள பொழுது என்ன செய்யுங்க, பொழைச்சுக்குமா. நம்ம ஆமென் சொல்றதுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம யோசிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆமென் சொல்ற அத்தனை பேருக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஆமென் சொல்றதுக்கு தயங்குற அத்தனை பேருக்கு கொஞ்சம் நீங்க லேட்டாவே கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்ப கூட பாருங்க, ஆமென் சொல்றது யோசிக்கிறோம். நான் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட பேசுகிற ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சத்தியப்பிரமாணம் பண்ணியிருக்கிறேன். அதனால நான் மன தைரியத்தோடு நான் உங்களிடத்தில் என்ன செய்யறேன், இப்பொழுது பேச போகிறேன். எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலை, எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் சோதரம் தேவன் வைத்திருந்த அந்த ஒரு கடினமான பாதைகளில் அவன் எந்த அளவுக்கு அவன் எப்படி கையாண்டான், அதுதான் ஒரு ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய ஒரு மனிதனுடைய தன்மை என்ன. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்க வேண்டும் என்பதை
என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையை அவன் மாற்றி போட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் தெரியுமா? அவன் ஒரு ஜெபிக்கிற மனிதன். பக்கத்து சொல்லுவாங்க, அவன் ஜெபிக்கிற மனுஷன். ஜெபமாவியுடைய ஜெபம்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஜெபம்னாவே சிலருக்கு புரியும். ஜெபம்னா என்ன அர்த்தம்? தேவனோடு பேசுவது, அப்புறம் ஆண்டவரோட உறவாடுவது. வேற என்ன ஜெபம்னா? வேற என்ன நமக்கு தெரியும்? விண்ணப்பம் பண்ணுவது. வேற என்ன தெரியும்? ஜெபம்னா வேற என்ன நமக்கு தெரியும்? வேண்டுதல் செய்வது, நம்ம கஷ்டத்தையெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றது, அப்புறம் அழுகிறது, அப்புறம் தேம்புறது, அப்புறம் சளிப்புக்கு செஞ்சு நம்மளே சளி செய்கிறது, திரும்ப அழுகிறது. ஜெபத்துல இதெல்லாம் நடக்க முடியல. ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு அழுதானா என்ன செய்யும்? மூக்குல இருந்து அழுத எல்லாத்துக்குமே சளி வரும். நீ நல்லா கவனிச்சு பாருங்க, சளியே முடிச்சிருக்காது, தேவி அழுதுருப்போம். அப்புறம் மூக்குல என்ன செய்யும்? தண்ணியா ஊத்து. எங்கிருந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த அழுகையினுடைய அடுத்த கட்ட விளைவு என்னதான்? மூக்குல சளிதான். ஹல்லேலூயா. அப்புறம் கட்சி போட இல்லாம அவர் இப்படி தொடைக்கிறது, அப்படி இப்படி தொடைக்கிறது, அப்புறம் சட்டை இப்படி தூக்கி அப்புறம் தொடைக்கிறது. அதான் லேடிஸ் தான் முந்தானி இருந்து இப்படி அந்த அழுகையை துடைப்பதற்கும் அந்த சளியை துடைப்பதற்கும் பல வழிகளை நாம் தமிழர்களாக இருக்கிற நாம் என்ன செய்யலாம்? கையாண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே எசேக்கியா வேதம் சொல்கிறது அவன் ஒரு ஜெபிக்கிற மனிதன். ஜெபம் அப்படின்னா எதிர்த்து நிற்பதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தர என்ன செய்வோம்? ஜெபம் பண்றோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? தானாகவே ஆட்டோமேட்டிக்காவே அந்த கடன் என்கிற அந்த பிரச்சனைக்கு விரோதமாக நம்ம நிற்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவரே, எனக்கு இந்த வியாதியிலிருந்து என்ன செய்யுங்க? சுகமாகும் சொல்றோம். அப்ப நம்ம எங்க நிக்கிறோம்? ஒரு வியாதி என்கிற அந்த வியாதிக்கு நேர் ஆப்போசிட் என்ன செய்யறோம்? நம்ம எதிர்க்கிறோம். அப்ப நீங்களும் நானும் ஜெபம் என்பது ஒரு போராடுகிற ஒரு இடம். ஹல்லேலூயா. ஜெபம்னா ஏதோ அழுகிற இடம் மட்டும் அல்ல, ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாருன்னு ஜெபம் பண்றோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது. இப்படி எவ்வளவு தடை செஞ்சுட்டு இருக்கிறான். நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறான். அப்ப அந்த ஜெபம் என்பது அந்த ஆவிக்கு விரோதமாக எழுப்பி நிற்பது. அப்ப ஜெபம் என்பது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், ஏதோ நம்முடைய தேவைகளுக்காக தேவ சமூகத்தில் வருவதல்ல. நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியாதபடி, நம்முடைய கடன்களை அடைக்க முடியாதபடி, நம்முடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, ஒரு சமாதானத்தை நம்முடைய குடும்பத்தில் அனுபவிக்க முடியாதபடி எவனோ ஒருவன் நமக்காக நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுக்கு விரோதமாக நிற்கிறது தான் ஜெபம். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிறீங்க? ஜெபம்னா ஏதோ ஒரு செயல், ஏதோ ஒரு காரியம் நம்மை தடுக்கிறது. அந்த தடுக்கிற அந்த இடத்திலிருந்து நீங்களும் நான் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா எதிர்த்து இருக்கிறோம், போராடுகிறோம். அந்த ஆவிக்கு விரோதமாக நம்ம எழுப்பி இருக்கிறோம். அதனால ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் என்ன இல்ல? போராட்டமே இல்ல. ஹல்லேலூயா. ஆனா நம்ம போராடுறது அத்தனையே மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மட்டும்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு போராட்டம் அது அல்ல, மாம்சத்தோடும் அல்ல, ரத்தத்தோடும் அல்ல. அப்ப உங்களுக்கு எதுல போராட்டம் உண்டு? வான மண்டலத்தினுடைய பொல்லாத சேனைகளோடு, துரைத்தனங்களோடு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு போராட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த போராட்ட காலத்துக்கு நம்ம போறதே இல்ல. ஏன் நம்ம போறது இல்லைன்னா, ஆல்ரெடி நம்ம இன்னொரு போராட்டத்துல கமிட் ஆகியிருக்கிறோம். எந்த போராட்டத்துல கமிட் ஆகியிருக்கிறோம்? மாமிசத்துல கமிட் ஆகியிருக்கிறோம். அப்புறம் எதுல கமிட் ஆகியிருக்கிறோம்? ரத்தத்தோடு கமிட் ஆகியிருக்கிறோம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்துல அதாவது பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, அடிக்கு அடி, உதைக்கு உதை. இதுக்கு நம்ம ஆயத்தமா நம்ம பேர் எழுதிட்டு போயிட்டான். யாருங்க? பிசாசு நம்ம பேரை எதுல சேர்த்திருக்கிறான்னா, மாமிச பிரகாரமாய் போராடுகிற அந்த போராட்டத்தில் நம்ம பேர் இருக்கிறதுனால ஆவிக்கேற்ற காரியத்தில் போராட வேண்டிய விதத்தில் நீங்களும் நானும் இன்னும் யுத்த களத்திற்கு வராமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க பார்க்கும் பொழுது எசேக்கியா ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை தனக்கு சாதகமாக மாற்றுவதற்கு அவனிடத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு குணம், அவன் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. இங்க நீங்க பாருங்க, அவன் சுவர்புறமாய் திரும்பி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை யாரும் பார்க்க வேண்டாம், நானும் யாரும் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். அதோட அர்த்தம் அதுதான். அவங்க யாருமே அதுதான். என்ன அர்த்தம்? சுவர்புறமா எங்க? இந்த சுவத்துக்கு பின்னாடி என்னங்க இருக்கும்? ஒரு இப்ப போய் ஒரு செவத்து பக்கமா நின்றாலும் அந்த செவத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும்? யாரால நிற்க முடியுமா?
முடியுமா? இவன் போய் செலுத்துக்கிறார் அப்படின்ட்டானா இவனுடைய மூஞ்சி யாராவது பார்க்க முடியுமா? முடியாது. அதனுடைய அல்டிமேட்டா நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை யாரும் என்ன செய்யாதீங்க, பார்க்க வராதீங்க, நானும் யாரையும் பார்க்க விரும்பல. இதுதான் ஜெபத்தினுடைய அர்த்தம். ஹல்லேலூயா. நீ யோசிச்சு பாருங்க, நீ செத்துருவன்னு சொன்ன பிறகு நம்மளால என்ன பண்ணியிருப்போம்? நீங்க ராஜாங்க, ஒரு பேச்சுக்காக சொல்றேன், நீங்க ஒரு தேசத்தினுடைய ராஜா, ஒரு மரண வியாதி வந்துருச்சு, திடீர்னு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி நீங்க செத்துருவீங்க, உங்க குடும்ப காரியத்தை ஒழுங்குபடுத்திடு அப்படின்னு சொன்னா, ராஜாவா தான் அந்த காலத்துல 2, 3, 4, 5 அப்படின்னு என்ன செஞ்சு இருந்தது. அதாவது ஒரு பெரிய கௌரவம். அப்ப எல்லா மறுமனையாட்டிகளையும் கூட்டிட்டு வந்து, பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஒழுங்குபடுத்திக்கலாம், சொத்தை கொடுத்துரு, அருள் உங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் என்ன செய்ய பிரிச்சுக்கோ, அவ்வளவுதான், இங்க நான் சாக போறேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். எசேக்கியா செய்திருக்கலாம். அதையும் தான் என்ன பண்ணிருக்கலாம், எசாயாவே பிடிச்சிருக்கலாம். யோ, நீதான் இந்த செய்தி என்ன செஞ்ச, கொண்டுட்டு வந்த, நீயே எனக்காக என்ன செய்ய, ஜெபம் பண்ணு, கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிடு. அங்க இருக்கிற மந்திரி கூப்பிட்டு, யார் இருக்கு மந்திரி, எல்லாத்தையும் வர சொல், எல்லா காவலரையும் என்ன செய்ய வர சொல். துப்பாக்கி எடுத்து ஒரு நாள் சண்டைக்கு போனதில்லை, அத்தனை பேரையும் வர சொல், சுத்தி என்ன செய்ய எனக்காக ஜெபம் பண்ணு, கட்டளை சுத்தி மெழுகுட்டி என்ன செய்ய, பத்தி வை, சும்மா அப்படி கொழுந்து விட்டு எரியட்டும், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுவோம். மரணத்துல எப்படி பதறுவாங்க தெரியுமா? எத்தனையோ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறோம், அந்த மரணத்தினுடைய அந்த ஒரு பணிக்கு இருக்கிற சில ஆட்களை பார்க்கிறோம், அந்த மரணத்தினுடைய பிடிவில் இருக்கிறவங்களை பார்க்கிறோம். அதான் டாக்டரே முடியாது, கடைசி நேரத்தில் டாக்டரே ஒரு சுவிசேஷம் சொல்லுவாங்க, கேட்டுருக்கீங்களா? நீ போய் பாருங்க, அந்த மரண விளிம்பில் இருக்கிற ஆட்களை போய் பாருங்க. அந்த டாக்டர் சொல்லுவாங்க, எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க என்ன செஞ்சிட்டோம், ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க மருத்துவத்தை பார்த்துட்டோம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லாம் பண்ணிட்டோம். இனி யார் கையில இருக்குது? இனி கும்புற சாமி கையில தான் இருக்குது. டாக்டரே ஒரு காஸ்பிள் சொல்றாங்க, சாகிறதுக்கு முன்னாடி டாக்டர் சொல்ற ஒரு சுவிசேஷம், உங்களுடைய கும்புற சாமி என்ன செஞ்சுக்கங்க, அப்படி ஏதாவது சுகமாயிடுச்சுன்னா டாக்டர் சொல்றாரு, உண்மையாலுமே இது மருத்துவத்தினால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அற்புதமா இருக்குது. நீங்க கும்புற சாமி தான் ஏதோ உங்களுக்கு நல்லது பண்ணி இருக்குது, ஏதோ அந்த காலத்துல நீங்க ஏதோ புண்ணியம் பண்ணி இருப்பீங்களா இருக்குது, உங்களுக்கு இந்த நன்மை நினைச்சு பாருங்க. நான் நம்மளால தான் ஊரை கூட்டி ஜபம் பண்ண சொல்லி சொல்றான், அங்க இருந்த எல்லாத்தையும் போட்டது ஜபம் பண்ண எசே அவனை விட்டுறாத, அந்த ஒரு தீர்க்கதரிசி என்ன செஞ்சாத இழுத்து கதவை சாத்திர, அவன் தான் ஆண்டவன் இருந்து வார்த்தையை கொண்டு வந்து அவரே என்ன செய்யட்டும், ஜபிக்கட்டும் ஜபிக்கட்டும் ஜபிக்கட்டும். அவன் நினைச்சிருந்தா எசேக்கு என்ன செஞ்சிருக்கலாம், எத்தனை பேருக்கு கூப்பிட்டுருக்கலாம். ஆனா எசேக்கு என்ன செய்வீங்க, கூப்பிடல. நான் யாரையுமே பார்க்க விரும்பல, யாரையுமே பார்க்க வேண்டாம். ஜபம் என்பது அந்தரங்கத்தில் செய்யப்பட வேண்டிய மிக பொக்கிஷமான ஒன்று. ஹல்லேலூயா. பொக்கிஷத்தை நீங்க எங்கேயுமே நீங்க உங்களுடைய தங்கத்தை தூக்கி ரோட்ல போட்டுருவீங்களாங்க? போட்டுருமா? ஒரு குண்டுமணி, சின்னோட குண்டுமணி தோஞ்சிருச்சு, யோசிச்சு பாருங்க. விட்டுட்டு வந்துருமா? சரி, சரி அதெல்லாம் ஒரு கிராம் தானே போயிட்டு போகுது அப்படின்றோமா? ஒரு பொக்கிஷமா எந்த அளவுக்கு நம்ம அதை தேடி அதை பாதுகாப்பு பண்ணி பத்திரமா பீரோவை திறந்து, பீரோவுக்குள்ள ஒரு அறை, அந்த அறைக்குள்ள இன்னொரு அறை, அறையில வீட்டுக்காரனை கூட தெரியக்கூடாது, தெரிஞ்ச தூக்கி போயிடுவாருன்னு அந்த உள்ள அறைக்குள்ள ஒரு சின்ன மணி பரிசு, இல்லைன்னா சின்னூண்டு ஒரு சோத்திரம், அதுக்குள்ள ஒரு பூட்டு போட்டு ஒரு சின்ன உண்டியில போட்டு உள்ள போட்டு வைக்கிறவன் அது ஏங்க? ஏன்னா அது அந்த அளவுக்கு வேல்யூபிள், அந்த அளவுக்கு அந்த தங்கத்தோட ரேட்டு இன்னைக்கு அதிகமா இருக்குதுங்க. அன்னைக்கு 10 ரூபாய்க்கு, 5 ரூபாய்க்கு, 20 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த தங்கம், எனக்கு ஞாபகம் தெரிஞ்ச வரைக்கும் 12,000, 13,000 வித்துட்டு இருந்த தங்கம் இன்னைக்கு எத்தனைங்க? 70,000 ரூபாய் தங்கத்தை வீட்டுல வச்சிருந்தா சும்மா வச்சிருப்பீங்களா? 72,000 தங்கத்தை அப்படியே ஹால்ல தூக்கி போட்டுருவீங்களா? இப்படி பத்திரமா வச்சிருக்கோம். பாத்தீங்களா? ஜெபம் என்பது அவ்வளவு பெரிய ஒரு வேல்யூபிளான ஒரு இடம். யாரையும் நான் பார்க்க விரும்பல, யாரையும் என்ன செய்ய வேண்டாம், பார்க்க அற்புதமான ஒரு விசேஷம். அப்பேற்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் சேக்கிய எடுத்த ஒரே ஒரு தீர்மானம், நான் தேவனை சந்திக்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் பார்க்க வேண்டியவரை நான் போய் பார்த்தேன்னா எனக்கு வர வேண்டியது நானா வரும். ஹல்லேலூயா. நான் பார்க்க வேண்டியவரை நான் போய் பார்த்தேன்னா எனக்கு கட்டாயம் வர வேண்டியது என்ன செய்யும், எனக்கு வரும். ஆனால் நம்மளுடைய மனநிலை என்ன தெரியுங்களா? என்னை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க, என்னை யாருமே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, சரிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. தாய் தகப்பும் உயிரோட தான் இருக்கிறாங்க, நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளும் உயிரோட தான் இருக்கிறாங்க, சொந்த பக்கம் அத்தனை பேரும் உயிரோட தான் இருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு யாருமே
இல்ல, யாரும் விசாரிக்க மாட்டேங்க, யாரும் கேட்க மாட்டேங்க. ஹல்லேலூயா. மாறாக அதே கேள்விய சோத்துலாம் நம்மளே பார்த்து எந்த காலத்துல நீ வந்து என்னை விசாரிச்ச? சொந்தக்காரன் கேட்கிறான். அவன் யாரை கேட்கிறான்? உங்களை தான் கேட்கிறான், என்னை தான் கேட்கிறான். யாரும் வந்து பார்க்கலையே சொல்றியே, அவன் கஷ்டப்படும் பொழுது நீ போய் எத்தனை நாள் போய் விசாரிச்சிருக்கிறோம்? நம்மளை விசாரிக்கிறதுக்கு ஆள் வேணுமே நினைக்கிறமே ஒழிய நம்ம யாரும் என்ன செய்யறதில்ல, விசாரிக்கிறதே இல்லை. ஆனா நீங்க பார்க்கும் பொழுது நம்ம மனுஷன் பார்க்கறதுனால எந்த காரியமும் நம்ம கட்டாயம் மாற போறது இல்லை. மாறாக நம்ம போய் மனுஷனை பார்க்கறதுனாலயோ மனுஷன் நம்மை பார்க்கறதுனாலயோ இந்த சூழ்நிலைக்கு முற்றுப்புள்ளி வராது. மாறாக எங்க முற்றுப்புள்ளி வரும்? யாரையுமே யோசிக்காம நீ எப்பேற்பட்ட செய்தியை நீ கொண்டு வந்திருந்தாலும் தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்னதை நீ சொல்லிட்ட. இனி ஆண்டவருக்கு எனக்கு தான் உடன்பாடு. இனி நானாச்சு. இப்ப தீர்க்கதரிசியா சொல்லணும்னா கூட ஆண்டவர் சொன்னதை என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். சும்மா சொல்ல முடியாதுங்க. தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கை நீங்க நினைக்கிறது போல நம்மளை போல சாதாரணமான வாழ்க்கை கிடையாது. அவர்கள் எதையும் தனக்கென்று வைத்துக் கொள்வது கிடையாது. அவருடைய வாழ்க்கை உங்களை போல என்னை போல அப்படியே ரோட்ல நம்ம போறோம், டக்குனு ஒரு டீ கடையில் வண்டி நிறுத்தணும், டீ குடிக்கிறோம், ஒரு 4 பேர் வராங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க பார்க்கறோம். அப்படி அல்ல தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கை. சாதாரணமான மக்களோடு அவர்கள் நடமாடுவது அல்ல, உலக பிரகாரமான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது அல்ல. அவர்கள் கதவை சாத்தி உட்கார்ந்தாங்கன்னா எத்தனை நாள் ஜெபம் பண்றாங்க நமக்கு தெரியாது. ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அத்தனையும் அவர்கள் எழுதி வைத்துக் கொண்டு அந்த காரியத்துக்காக இரவு பகலாக தன் வாழ்க்கையை பணிவிடத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒரு உத்தமமான ஊழியத்தில் மிக பிரதானமான ஊழியம் தீர்க்கதரிசன ஊழியம். அதை கொச்சப்படுத்துறதுக்கு நீங்க அநேக பேர் சுத்தி இருக்கிறான். ஹல்லேலூயா. அதெல்லாம் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. தீர்க்கதரிசி ஊழியங்கிறது சாதாரணமானது அல்ல. அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதே உண்மையாலும் அது தேவ சமூகத்தில் மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு நான் சொல்லுகிறேன். தீர்க்கதரிசி என்பவர் சாதாரணமானவர் அல்ல. பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஒரு தீர்க்கதரிசி ஒரு பட்டணத்திற்கு அதாவது வருகிறார் என்று சொன்னால் அந்த பட்டணம் நடுநடுங்கும். எந்த வீட்டுக்கு வருகிறார் என்கிற செய்தி கேள்விப்பட்டால் அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் நடுநடுங்குவார்கள். அன்றைக்கு ஈசாயின் வீட்டுக்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு தீர்க்கதரிசி என்கிற சாமுவேலை அனுப்பும் பொழுது அந்த பட்டணம் மிகவும் பயந்து நடுங்கினது. அந்த அவர் கேட்கிறார், நீங்க எங்களுடைய வீட்டுக்கு வருவது நல்ல காரியம் தானா என்று கேட்கிறார். நல்ல காரியம் தான் என்று சொல்லப்படுவதுதான் ஒரு பெரிய விருந்து உண்டு பண்ணப்படுகிறது. எந்த மட்டும் நான் புறக்கணித்த சவுலுக்காக நீ துக்கித்துக் கொண்டிருப்பாய், நான் ஒரு மனிதனை இந்த பட்டணத்தில் நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். நான் வந்து என்ன செய்ய போறேன்? அபிஷேகம் பண்ண போறேன். தீர்க்கதரிசி என்பது சாதாரணமான அல்ல. அதனாலதான் இந்த 4 நாட்கள் ஊழியம் இதுவரை நம்ம சுவிசேஷ கூட்டத்தில் இருந்ததை விட இந்த கூட்டத்தில் நம்ம அப்படி ஒரு கேர்லெஸ்ஸா நம்ம போகக்கூடாது. தீர்க்கதரிசி ஒரு பட்டணத்துக்கு வருகிறார், தேவன் அனுமதிக்காமல் ஒரு தீர்க்கதரிசி ஒரு பட்டணத்துக்கு வரமாட்டார். நான் சொல்ற தீர்க்கதரிசி நம்ம பார்க்கிற தீர்க்கதரிசி அல்ல. 100 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு குறி சொல்ற தீர்க்கதரிசி பத்தி நான் பேசல. கர்த்தரிடத்தில் உண்மையாய் ஜெபிக்கிற தீர்க்கதரிசி ஒரு பட்டணத்துக்கு வருவாரேனால் அந்த பட்டணத்தில் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் ஏற்படுகிறது. அந்த பட்டணத்தில் ஒரு வசன எழுப்புதல் ஏற்படுகிறது. அந்த பட்டணத்தினுடைய அடுத்த கட்ட ஒரு சுவிசேஷத்தின் வேலைக்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த கால சக்திகள் நடுங்குகிறது. பிசாசின் கிரியைகள் முற்றிலும் ஒழிக்கப்பட போகிறது. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி சாதாரணமானவர் கிடையாது. தீர்க்கதரிசி என்பவர் தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு தூதர். ஹல்லேலூயா. பாஸ்டர் எங்க வீட்டுல வந்து 2 தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போங்க. ஹல்லேலூயா. அங்க போய் 2 தீர்க்கதரிசனம் சொல்லி சோதர காணிக்கை வாங்கி போகிறது தீர்க்கதரிசி அல்ல. நம்ம நினைக்கிற தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்பவர் தேவன் சொல்லுகிறதை அவர் சொல்லிவிட்டு போகிறார். அதனாலதான் எசேக்கியா அந்த தீர்க்கதரிசியா இருந்த எசேயாவுக்கு பயந்தார். அவர் சொல்லும் பொழுது என்ன செய்ய எதிர்த்து கேள்வி கேட்கல. ஏன் தெரியுங்களா? ஏசாயா எதையும் தான் சுயமாய் பேச மாட்டார். ஏசாயா சொல்லுவது கர்த்தர் சொல்லாமல் சொல்ல மாட்டார் என்பதை எசேக்கியா நம்பினபடிதான் ஏசாயாவை அவன் சந்தோஷமாய் அனுப்பிவிட்டு சுமர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இந்த காலை நேரத்தில் நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், நம் வாழ்க்கை எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதை மாற்றுகிற அதிகாரத்தை கர்த்தர் வகையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அந்த தீர்மானத்துக்கு தேவ பிள்ளைகள் முதலாவது வரும். இந்த மனுஷனையும் பார்க்கிறதுனால் என்னுடைய சூழலை மாறப்போவதும் அல்ல.
மாறாக எந்த மனுஷன் என்னை பார்க்க வந்தாலும் என் சூழ்நிலை மாறப் போவதல்ல. என் சூழ்நிலை மாற வேண்டுமே ஆனால் ஒருவர் எனக்காக காத்திருக்கிறார். அவர் முகத்தை நான் போய் பார்ப்பேன். அவர் என் சூழ்நிலையை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பிள்ளைங்க அவருடைய பக்கத்துல நெருங்கி போவதற்கு எனக்கு எந்த தடையும் இல்லை. அது முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம யாரு முதல் தெரிஞ்சுக்கணும். நம்ம யார் தான்? தேவனுடைய பிள்ளை. இன்றைக்கு சொல்ற எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வந்திருந்தாலும் அந்த பிள்ளை என்கிற அதிகாரத்தை கர்த்தர் ஒரு நாளும் நம்முடைய வாய்ப்பிலிருந்து எடுத்து போடுகிறவர் அல்ல. ஐயோ, நான் ஆண்டவருக்கு நான் ரொம்ப தூரமா இருக்கிறேன், நோ ப்ராப்ளம். ஆண்டவருக்கு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. என் ஜெபத்தை கேட்பாரா? நான் சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் மனம் திரும்பி ஆண்டவரே நான் செய்தது தவறுதான், என்னை மன்னித்துக் கொள்ளும் என்று எந்த ஒரு தேவ மனிதன் மனம் திரும்பி ஆண்டவருடைய பாவத்தை ஒப்புரவு செய்து தேவ சமூகத்துக்கு போகிறானோ அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அவன் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் தருகிறார். பாவி என்று நம்மை ஒதுக்கி வைப்பதற்கு மனிதர் அல்ல, தெய்வம். ஆண்டவர் உங்களுடைய சின்ன மனசுக்குள்ள இடம் போட்டாதீங்க. அவர் தெய்வம். அந்த சராசரங்களில் உண்டாக்கின தேவம் அந்த தேவன். நம்மளாம் ஐயோ இவன் ரொம்ப பாவமான ஆளுங்க, இவன் குடிகாரங்க, இவன் ரொம்ப மோசமான ஆளுங்க, இவன் சண்டை பண்றவங்க. அல்லேலூயா. நமக்கு தெரியாது. இரவோடு இரவாக தேவ சமூகத்துல மன்றாடி ஆண்டவரே என்னை மன்னிச்சிருன்னு அந்த மனிதர், அந்த சகோதரி ஜெபிச்சிருக்காங்க. அன்னைக்கு இரவே கர்த்தர் பாவத்தை மன்னிக்கிறார். அல்லேலூயா. யாரையும் சரீர பிரகாரமா வச்சு யாரும் என்ன செய்யாதீங்க, இடம் போட்டுறாதீங்க. கர்த்தர் யாருக்காகவும் தன் ஸ்தானத்தை விட்டு கொடுக்கிறவர் அல்ல. எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஆண்டவரை என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு மனிதன் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது கர்த்தர் அவரை மன்னிக்கிறார். எப்படி மன்னிக்கிறாரு? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் கணக்கு போட முடியுமாங்க? நீங்க போட்டுதான் பாருங்க. அல்லேலூயா. மேக்ஸில் முடியாதுன்னா சிங்கமா இருக்கலாம், கணக்கு போட முடியுமா? முடியாது. கர்த்தர் நினைத்து கூட பார்க்கிறவர் அல்ல நம்முடைய பாவங்களை. அப்படி பாவம் செய்யற ஆளா இருந்தா நினைச்சு பாருங்க, நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் நிற்க முடியுமா? ஆண்டவர் நம் பாவங்களை எல்லாம் அவருடைய சொந்த ரத்தத்தினால் கழுவி இருக்கிறார். அதனாலதான் நான் இன்றைக்கு உரிமையோடு சொல்லுகிறேன், அதிகாரத்தோடு சொல்லுகிறேன், தேவ சமூகத்துக்கு உங்களுக்கும் எனக்கும் ரெக்கமெண்டேஷனுக்கு நான் தேவை கிடையாது. அல்லேலூயா. ஜெபத்திற்கு ஒருவேளை ஆண்டவர் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபம் ஒரு 4-5 பேருடைய ஜெபம் இருப்பது அது கூட ஓகே தான். ஆனா அது கூட நான் நினைக்கிறேன்னா புது ஜனங்களுக்கு ஓகே. பட் நீ ஊழி செய்யற உங்களுக்கு எத்தனை நாளைக்கு உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க? யோசிச்சு உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்களுடைய விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் தருகிறார். நீங்க போய் மத்தவங்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டிய இடத்துல கர்த்தர் உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. நீங்க அந்த 4வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 4-5 வாசிச்சு பாருங்க. ஏசாயா ஆதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டே நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அல்லேலூயா. நம்ம ஒருத்தர் தேர்ந்தெடுத்து வந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு பெயர் இயேசு. ஆனா இங்க நம்ம பார்க்கும் பொழுது நம்மள பார்க்காத ஆளுக்காக நம்ம தேடி போவோம். அவன் நம்மளை வேண்டாங்கிறான். உங்களுடைய உறவே அவனுக்கு என்ன செய்ய வேண்டாங்கிறான்? வேண்டாங்கிறான். அவனை தேடி போயிருப்பான். நான் போய் பேசவே மாட்டேன். நான் சொந்த வேணும்னு நினைக்கிறேன். உங்களை தேடி வந்துட்டு இருக்கிறார். அவன் என்ன செய்யறதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. உங்களை தேடி அனுதினமும் என்ன செய்யறாரு? அவருக்கு டெய்லி வராதுல்ல. உங்களை தேடி வர்றவங்களை நம்ம என்ன செய்யறது இல்லைங்க, வேல்யூ பண்ண நினைக்கிறது இல்லை. இதுதான் மிகப்பெரிய கஷ்டம். அவர் என்ன கூப்பிட்டா வந்துருவார். ஒரு சிலர் கூப்பிட்டா 12 மணி நேரம் வருவார். அல்லேலூயா. 5 மணி நேரம் வருவார், 10 மணி நேரம் வருவார். அவருடைய வேல்யூ உங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. ஒருத்தன் வரவே மாட்டாங்கிறான். அவனுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டே இருக்குது, ஓடிட்டே இருக்குது. யாரை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் நீங்க என்ன செஞ்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறாருங்க. நீங்க வேண்டாம் முன்னாடி சுத்திட்டு இருக்கிறாரு. எனக்கு ஒரு வேண்டாம் நினைச்சா நினைச்சுட்டே இருக்கிறாரு. உங்க பின்னாடி வராரு, உங்களையே தேடி சுத்திட்டு இருக்கிறாரு. அவர் வேலையுமே பண்ண மாட்டாராம். ஒருத்தர்
போதுங்க, வந்தாருன்னா போதுங்க. வந்து என்ன பண்ணுவாரு? வந்து என்னமா பண்ணுவாரு? ஏதாவது பண்ண முடியுமா? எந்த நல்ல காரியம் நடந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் தான் உங்களுக்கு நல்ல காரியம் நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. பணத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய நீங்க தானே செஞ்ச முடியாது. ஒரு தெய்வம் வந்து நம்ம பின்னாடியே தேடி நம்ம சுத்தி வந்துட்டு இருக்காரு, நம்ம கண்டுக்கவே மாட்டேங்கிறோம். சொந்தக்காரன், உறவுக்காரன், பிசாசு நம்மள வேண்டாம் ஓடுறான், அவங்களால என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம்? தேடி போயிட்டே இருக்கிறோம். கூப்பிட்டா பாஸ் வராது, அவருக்கு என்னங்க, அவர் கூப்பிட்டா வந்துடுவார். அல்லேலூயா. வேலையே பண்ண மாட்டேங்கிறோம். உங்க வீட்டுக்கு ஒரு போதகர் வருகிறார், உங்க வீட்டுக்கு ஒரு பாஸ் வராரு, உங்க வீட்டுக்கு நீங்க அழைக்கப்பட்ட வராருன்னா அவரை நீங்க வேல்யூ பண்ணி பாருங்க. அவர் ஏதோ சும்மா வர நினைச்சுக்காதீங்க. கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் அனுப்பப்படுகிறவர். எசேக்கியாவுடைய வாழ்க்கையுடைய சூழ்நிலை வேறு, கர்த்தர் முற்றுப்புள்ளி வச்ச இடம் வேறு. நீ ஒழுங்குபடுத்திக்கோ, உன்னுடைய காரியத்தை ஒழுங்குபடுத்திக்கோ. இனி நீ செத்துருவ, இனி நீ வாழ மாட்ட அப்படின்னு சொன்ன அந்த தீர்க்கதரிசி மேல எசேக்கியாவுக்கு கோபம் வரல. அப்படிங்களா? சரி நீங்க போங்க, இனி நான் ஆண்டவரோடு கூட பேச போறேன். என்ன செய்ய போறேன்? சோர்புறமாய் போய் திரும்பி அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அதனுடைய விளைவு தெரியுங்களா? நான் யாரையும் பார்க்க விரும்பல, என்னை ஒருத்தரும் என்ன செய்யறீங்க? போகலான்ட்ட. ஜெபம் என்பது அதுதான். நான் இருந்து கூட்டி உட்கார வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது? கத்தி கதறி கூப்பாடு போட்டு வாடகை திரும்ப இன்னொரு வீட்டுக்கு மாற்றி வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு சூழ்நிலை, மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற ஒரு காரியத்திற்கு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வச்சிருந்தா கூட உங்களுடைய ஜெபம் ஆண்டவருடைய இருதயத்தை மாத்துங்க. ஜெபம் பண்றோமா? நமக்காக யாராவது ஜெபம் பண்ணுவாங்களான்னு யாருக்கு முன்னாடியே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஓடிட்டு இருக்கிறோம். டிவியில தெரியல கூட டிவிக்கு தலை விட்டு போக மாட்டேங்குது. அல்லேலூயா. ரிசீவ் என்ன இது வரைக்கும் அப்படி எத்தனை டிவி பார்த்து ரிசீவ் பண்ணி நம்ம நீங்க அப்படியே ஆகாயம் பண்ணது உட்காந்து யோசிச்சு பாருங்க. பார்க்க வேண்டாம்னு சொல்றீங்க. உங்களை தேடி வந்து ஒரு தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களால அனலைஸ் பண்ண முடியல, அதை உணர முடியல. தலையை டிவிக்குள்ளே விட்டுற மாட்டேங்குது. எனக்கு சின்ன டிவி 10 மணிக்கு பாசம் 50 இன்ச்சு டிவி வாங்கி உள்ள தலையை உள்ள விட்டு இப்படியாவது அவங்க வந்து இறந்துட்டு ஆசீர்வாதத்தை புடிக்கிட்டு வந்து கொடுக்க முடியுமாங்க? அப்படி பண்ண முடியுமா? அப்படி பண்ணிருந்தா இன்னைக்கு எத்தனை டிவி வாங்கி நம்ம ஒவ்வொரு தலையை விட்டு வந்துருக்கலாம். மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் தெய்வம் பார்க்கிறவர் அல்ல. உங்க கணக்கு தப்பு கணக்கு. பக்கத்துல நீங்க போடுற கணக்கு எல்லாமே தப்பா இருக்கு. எல்லாத்தையும் அடிங்க. உங்க கணக்கெல்லாம் என்ன செய்யுங்க? அவர் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறார். அந்த கணக்கு ஒரு நாளும் மாறாது. அந்த கணக்கு ஒரு நாளும் மாறாது. நீங்க நினைக்கிற பிரகாரமா ஆண்டவர் நடக்கணும்னு நீங்க என்ன செய்யாதீங்க? அவர் கையை பிடிச்சு கூட்டிட்டு போகாதீங்க. அவர் வர மாட்டாரு. ஏன் வர மாட்டாரு? அந்த இடத்துல மிகப்பெரிய பள்ளம் இருக்குது, மிகப்பெரிய ஆபத்து இருக்குது, அங்க மிகப்பெரிய போராட்டம் இருக்குது. நீங்க போறதுக்கு முன்னாடியே அறிந்திருக்கிற ஒரு தெய்வம் உங்களை தவறான பாதிக்கோ, உங்களுடைய ஆபத்து இருந்த பகுதிக்கோ உங்களை கூட்டிட்டு போக மாட்டாருங்க. ஏங்க, ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, ஒரு மார்க்கெட்டுக்கு போறீங்க, துணி கடைக்கு போறீங்க. இந்த 2 ஸ்பீக்கருடைய சவுண்ட் கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் சவுண்ட் மேலே. ஒரு துணி கடைக்கு போறீங்க, உங்க சின்ன பிள்ளை உங்களுடைய கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிருமா? நீங்க விட்டுருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஏங்க, அவர் சேட்டை பண்றாங்க, உங்க கையை குதிரை விடுறதுக்கு உங்க பிள்ளை ரெடியா இருக்கிறான், என்னமா பண்ணுவீங்க நீங்க? சரி விட்டுறோம் அப்படின்னு விட்டுருவோமா? என்ன பண்ணுவோம்? இறுக்கமா பிடிச்சுக்குவோம். நமக்கு தெரியும் நம்ம பிள்ளை என்னென்ன சேட்டை பண்ணுவோம், நமக்கு நல்லாவே தெரியும். அவன் என்னதான் கத்தி கூப்பாடு போட்டாலும் நம்ம கை அவனை விட்டு என்ன செய்யாது. ரோட்டை கிராஸ் பண்றீங்க, ஒரு 10 வயசு ஏமா இவாமா நான் உன்னை கூட்டு போறோம் விட்டுக்குமா? டேய் ரோடுடா, ஆக்சிடென்ட் ஆகிடும், நான் கையை பிடிச்சுக்கிறேன். அவனை அழுதாவது கீழே என்ன செய்வோம்? ஆமா, இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிற பெந்தகோஸ்தே விசுவாசி எல்லாம் ஆண்டவரை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரே உங்களுக்கு அந்த பாதை தெரியாது. ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகம் ரொம்ப மோசமானவன். யாருக்கு? ஆண்டவருக்கே நம்ம பாடம் எடுத்துட்டு இருக்கிறோம். ஆண்டவரே அவன் ரொம்ப மோசமானவன். அவருதாங்க நம்மளுக்கு படைச்சாரு. உங்க கண்ணை கொடுக்கணும், உங்க காதை கொடுக்கணும், உங்க மூக்கை கொடுக்கணும், உங்க மொழியை கொடுக்கணும். அதை நீங்க அழகாக உட்கார்ந்து இருக்கிறீங்களே, இதெல்லாம் நீங்க போட்ட சோப்பா, இதை போட்ட மேக்கப்பா? இல்லைங்க, கர்த்தர் லட்சணமா படைச்சிருக்கிறாரு நம்மளுடைய. அதுக்கே நீங்க நல்லா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவருக்கு கூட கிடையாது. அவர் வழி நடந்து வந்திருக்கு. அவர்
எங்க விழுந்துருக்கிறோம்? நீங்க விழுந்தது இல்லாம 4 பேருக்கு சேர்த்து கூட்டிட்டு போய் எங்க விழுந்துருக்கிறோம்? கிணத்துல விழுந்துருக்கிறோம். 100 ரூபாய்க்கு தீர்ப்பு தரிசனம், 500 ரூபாய்க்கு தீர்ப்பு தரிசனம், என்னங்க விளையாடிட்டு இருக்கீங்க? அது எண்ணிட்டே போன் பண்ணி சொல்றது. அல்லேலூயா. எண்ணிட்டே துக்கம். தீர்க்கதரிசி என்பவர் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. ஒரு பட்டணத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி வராருன்னா அந்த பட்டணம் ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. வருகிற 4 நாட்கள் பட்டணத்தை அனலைஸ் பண்ணி பாருங்க, ஆவியை நிறைஞ்சு பாருங்க. பட்டணம் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பிசாசுகள் நடுங்கிட்டு இருக்குதுங்க. தீர்க்கதரிசினா தேவனால் அனுப்பப்படுகிற தூதங்க. 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வருகிற நல்ல தீர்க்கதரிசி. அல்லேலூயா. நான் செய்தி ஆரம்பிக்கும் பொழுதே கொஞ்சம் சத்திய பிரமாணம் வாங்கியிருக்கிறேன். என் மேல கோவப்பட மாட்டேங்குது. அதனாலதான் உங்களுக்கு நான் பாயிண்ட் கூட போகாம பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. அதனாலதான் ஜெபம் என்பது நான் யாரையும் நான் பார்த்து விரும்பல. ஒருத்தரை நீங்க பார்க்க விடாதீங்க. அவ்வளவுதான். இப்ப நான் யாரையும் பார்க்க போறேன்? தேவனை பார்க்க போறேன். ஏன் எனக்கு முற்றுப்புள்ளி வச்சீங்க? நான் என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? உனக்கு முன்னாடி உத்தமமா தான் நடந்தேன். உனக்கு முன்னாடி உண்மையா தான் நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணேன். ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? ஏன் கேள்வி கேட்டு தேவ சமூகத்துல போராடுகிற ஒரு இடங்க ஜெபம் என்பது. ஜெபம்னா ஒரு ஆவியை எதிர்த்து போராடுகிற தேவ பிள்ளையா இருக்கணும். அல்லேலூயா. அங்க போயிட்டு ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை அப்படி செஞ்சிருக்கேன், ஆண்டவரே நீங்க இப்படி செஞ்சிருக்கேன், ஆண்டவரே நான் அப்படி போலான்னு இருக்கிறேன், நீங்க என்ன செஞ்சிருக்கேன், எப்படி நீங்க அங்க பேசிருக்கீங்க இங்க பேசிருக்கேன். அதுல அவர் எங்கேயும் பேச மாட்டாரு. அவர் என்ன செய்ய மாட்டாரு? அவர் உங்களுடைய பேச ஆயத்தமாக பொழுது மத்தவங்க எப்படி பேசுவாரு? நித்தம் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஒல்லாப்பா இருக்கு. உங்களுடைய அறிவு அது சில நேரம் நமக்கு அது கம்மியா தான் வேலை செய்யுது. இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாருங்க. அல்லேலூயா. நீங்க சிரிச்சு முகமா தான் அடுத்து நான் பேசுவேன். நீங்க கோபப்படக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா வாசல் ஒன்றுதான், அது இடுக்கமான வாசல். நீங்க நினைச்சா என்ன செஞ்ச முடியாது, ஓடிட முடியாதுங்க. நமக்கு அறிவு கூட அந்த அறிவை நம்ம கம்மியா தான் யூஸ் பண்றோம். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. அல்லேலூயா. நம்ம எவ்வளவு குறைவுள்ளவர்களா இருந்தாலும் நம்மை தூக்கி முத்தம் கொடுத்து நம்ம அழகு பார்க்கிற உத்தமமான தெய்வங்க. எவ்வளவு குறையா இருந்தாலும் அந்த குறைய பார்க்காத ஒரே ஒரு உத்தமமான தெய்வங்க. நாம பாவிகளா இருக்கும் பொழுது நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மை தூக்கி தோல் போல போட்டு வந்த அற்புதமான கர்த்தருங்க. எல்லாவற்றையும் இழந்து போய் தன் பேரை நஷ்டப்படுத்தி தூர தேசத்துல போய் விவசாயத்துல தேசியத்துல பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு மீண்டும் திரும்ப வரான். தகப்பன் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆண்டவருடைய இருதயத்தை பாருங்க. தகப்பன் ஏங்குறாரு. ஒவ்வொரு நாள் எங்க இருந்து பாக்குறாரு? கேட்லயே இருந்து பாக்குறாரு. தூரத்துல என் பையன் இன்னைக்கு வருவானா, நாளைக்கு வருவானா, சாயந்தரம் வந்துருவானா? ஏன் தெரியுங்களா? அந்த கிராமத்துல இருக்கிறவன் ஒரு தப்புடிட்டு போயிட்டானா அவன் வீட்டுக்கு வெளியே இருக்கிற மண் சட்டிய பானையை கொண்டு என்ன செய்வான்? அவன் முன்னாடி உடைச்சு போட்டுட்டான். நாசமா போயிடுவான். தகப்பனுக்கு தாய்க்கு உண்மையில்லாம எல்லா பணத்தையும் ஏமாத்திட்டான். சபித்து போட்டவன் கொண்டு வந்து பானையை உடைப்பாங்க. தகப்பன் இறுதி எப்படி இருந்துச்சு? எவனும் என்னுடைய பையன் நினைச்சிடக்கூடாது, சபிச்சிடக்கூடாது. யாருக்காக? சொத்தையெல்லாம் ஏமாத்திட்டு போறவனுக்காக, பேரை கெடுக்கிறவனுக்காக. அங்க ஒரு தகப்பன் ராப்பகலா காத்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து என்ன செய்யறாரு? உங்களுக்காக ஒருத்தர் வந்து காத்துட்டு இருக்கிறாரு. நீங்க யாரையோ தேடிட்டு யாருக்காக காத்துட்டு சோதனம் ஆண்டவங்க அனுபவிச்சிருக்கு. நீங்க யாருக்காக அனுபவிச்சுட்டு லவ் பண்ணிட்டு அவருடைய பக்கத்துல சொல்ல ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. நீங்க ஆண்டவரை மட்டும் நேசிக்கலாம். அவர் உங்களுக்காக லவ் பண்ற உயிரோட உயிரா இறங்கிறது இருக்கிறாரு. நீங்க கொண்டு போய் உங்க உசரை கொண்டு போய் எவ்வளவோ ஒருத்தர் கொண்டு போய் காத்துட்டு ஏதாவது சாதிக்க முடியுமா? சாதிக்க முடியுமாங்க? 6 மாசம் தாங்க, எல்லாம் முடிஞ்சு போயிடும். 3 மாசத்துல இருந்து 6 மாசம் அன்பு தனிந்து போகும். சரீரத்தினுடைய அமைப்புகள் மாறி போகும். நீங்க பலவீனப்பட்டு போய் உங்களை சீனை தூக்கி போடுகிற உலகம் இந்த உலகம். உங்களை தூக்கி யூஸ் பண்ணிட்டு உங்களை குப்பை மாதிரி கசக்கி தூக்கி எரிகிற உலகத்தின் மத்தியில் உங்களை தேடி ஒருத்தர் வந்துட்டே இருக்கிறாரு. அவரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. அவர் தான் ஆண்டவராக இயேசு. அந்த காரியத்தை தேவனை நம்பிக்கை ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. முற்றுப்புள்ளியே வச்சிருந்தாலும் கர்த்தர் அந்த முற்றுப்புள்ளி எடுப்பதற்கு தேவன் உங்க கையில என் கையில ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் யாரையும் பார்க்க மாட்டேன், நானும் சோதனை யாரையும் பார்க்க மாட்டேன். ஒருத்தர் என்னை பார்க்க வேண்டாம். என் சூழ்நிலையை மாற்றுகிற ஒருவோடு பேச போகிறேன். நான் பேச போகிறேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார்.